இப்போ இந்த கரூர் சம்பவம் இருக்குது. அடுத்தது சங்கீதாவுடைய விவாகரத்து வழக்கு இருக்குது. 20ஆம் தேதி வரப்போகுது அந்த வழக்கு. ஸோ இந்த மாதிரி தொடர் வழக்குகள் இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால அவர் இந்த தேர்தலை தாவேக்கா புறக்கணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா சொல்ல வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இப்போ பிஜேபி இறங்கியிருக்கு அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க. காரணம் எங்களோட நீ கூட்டணி வரல, ரைட், பரவாயில்ல, பட் இந்த தேர்தலில் நீங்கள் ஒதுங்கி இருக்கிறது தான் நல்லாயிருக்கும், அதுக்கான முயற்சி பண்ணுங்க, அதையா செய்யுங்க அப்படிங்கிற ப்ரெஷரை இப்போ பாஜக தரப்பில் சொல்ல ஆரம்பிக்குது. என்னன்னா 2வது இடம் விஜய் போகிறாரு, அதிமுகவோட வெற்றியை சுத்தமாக அவர் பாதிக்குது, பல தொகுதிகளில் 3வது இடத்துக்கு தள்ளப்படுகிறது அதிமுக பாஜக கூட்டணி, இப்படி வெளியாகும் தகவல்கள் தான் இதற்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் இல்லைன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும், நேரடி போட்டி அதிமுக திமுகன்னு இருக்கும். விஜய் வந்ததுனால நம்மளுக்கு நகரப்பகுதிகளில் பெரிய லெவலில் பாதிக்குது அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பர்செப்ஷன் இருக்குது. என்ன, அது மத்திய உளவுத்துறை நடத்தப்பட்ட சர்வேல அந்த மாதிரி பெரும்பாலும் 80 தொகுதிகள், கிட்டத்தட்ட 70 தொகுதிகள், நகரப்பகுதிகள் தொகுதிகள் எல்லாத்துலேயுமே 3வது இடம் தான் அதிமுக பாஜக கூட்டணி, 2வது தாவேக்கான வாய்ப்புகள் அதிகம்னு சொல்கிறாங்க. ஸோ இதை தவிர்க்கணும்னா ஒன்று தாவேக்கா, அதாவது விஜய் இந்த பக்கம் வரணும். சரி இல்லை அப்படின்னா என்ன செய்யலாம், அவர் இந்த தேர்தலில் ஒதுங்கி இருக்கணும், 2ல் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறாரு.